வேணாம். ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு நாமினேஷன் காயின் கொடுக்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சுபிக்ஷா பண்ணதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறமும் நிறையா நடந்திருக்குங்க, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எபிசோடில் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சுபிக்ஷா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக உள்ள நிறைய காயினை போட்டுட்டு கம்மி காயினை தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரம்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு. ஏன்னா ரம்யா 13 காயின் கிட்ட வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட டீல் பேசியிருப்பாங்க அதை தரணுன்றதுக்காக பிரவீன் ராஜ் கிட்ட. சரியா, இப்போ சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 3 காயின் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் கனிக்கு ஒரு காயினை தராங்க. கனி இந்த இடத்துல சூப்பரா பேசினாங்க. உண்மையாலேயே கனியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் சேராம இந்த உப்பு போடுறது இந்த மாதிரி சில்லியான விஷயத்தெல்லாம் பண்ணாம கேமை நல்லா அப்சர்வ் பண்ணி சரியான கேள்வியை கேட்டாலே கனி நல்ல லெவலுக்கு வந்துருவாங்க. ஏன்னா கனி இந்த இடத்துல கேட்ட கேள்விலாம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. 1.5 நிமிஷம் தொடர்ச்சியா பேசியிருப்பாங்க, கரெக்டா பேசியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாக்கு அந்த வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துட்டு வரதுக்கு 3 பேர் ஹெல்ப் பண்றாங்க. யார் யாரு? கனி ஹெல்ப் பண்றாங்க, விக்ரம் ஹெல்ப் பண்றாரு, வியானா ஹெல்ப் பண்றாங்க. கனி முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீ ஜெயிக்கிற பட்சத்துல எனக்கு உன்னோட பாஸ், அதாவது நீ தர முடிஞ்ச பாச எனக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆனா போக போக நாட்கள் ஓடுதுல, விக்ரம் வியானா தான் ரொம்ப அவங்களுக்கு ஃபேவரா இருக்காங்க, கூடியும் இருக்காங்க. ஸோ அவங்க ஆப்வியஸா விக்ரம் இல்ல வியானாக்கு தான் தரணும்னு நினைப்பாங்கன்றத கனி ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாச வாங்குறதுல 2 முறை இருக்கு. ஒன்று ஜெயிச்சவங்க பாச தரலாம், இன்னொன்று இந்த ஹவுஸ்மேட்டா இருக்காங்கல்ல, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ் இருக்காங்கல்ல, வாட்டர் பாட்டில் எடுக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்ட காயின் அதிகமாக இருக்கோ அவங்க ஜெயிக்கலாம். அதனால கனி என்ன பண்றாங்கன்னா, 2வது வாட்டி எப்படி டீல் பேசுறாங்கன்னா, நீ ஜெயிச்சா விக்ரம் வியானாக்கு தான் தரணும்னு நினைப்பமா, அதனால தான் நம்ம காயினை பிரிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக உங்ககிட்ட 60-40 பேசினேன். 40% நீ எனக்கு தரணும். அதாவது நீ 30 ஜெயிக்கிறனா அதுல இருந்து எனக்கு 40% எவ்வளவோ அவ்வளோ தரணும். அதாவது 10 காயின் கிட்ட தர மாதிரி இருக்கும், 10-13 காயின் கிட்ட தர மாதிரி இருக்கும். ஆனா நீ அவ்வளோ ஜெயிச்சு எனக்கு ஒரு காயின் தான் தெரியா, இதுதான் 40% கேட்குறாங்க. சுபிக்ஷா கிட்ட இந்த இடத்துல பதிலே இல்லைங்க. சுபிக்ஷா என்ன நினைச்சாங்கன்னா, ரம்யா ஜோ நிறைய காயினை எடுத்துட்டு வராம எல்லா காயினையும் உள்ளே போட்டுட்டாங்கன்னா நம்மளை விட அதிகமாயிடுவாங்க, அதாவது நம்ம அளவுக்கு வந்துருவாங்க. அதனால நம்ம எல்லா காயினையும் வச்சுக்கணுன்ற மாதிரி அவங்க பாக்ஸ்லேயே காயினை போட்டுட்டு கம்மி காயினை மட்டும் தான் வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா ரம்யா பேசின மாதிரியே பிரவீனுக்கு ஒழுங்கா தந்துட்டாங்க. ஏன்னா பிரவீன் கிட்ட அவங்க ஒரு டீல் பேசினாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும்ல, டீல் பேசினாங்க. பிரவீன் கிட்ட பேசின மாதிரியே அவங்க 13 காயின் தந்துட்டாங்க. பிரவீன் அந்த டீம்ல ஜெயிச்சிட்டாரு. இப்போ வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுலாம் யார் யாரு? பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்த நிறைய பேர் வாட்டர் பாட்டில் எடுத்தாங்க. கெமி, பிரவீன் ராஜ் இவங்களாம் வாட்டர் பாட்டில் எடுத்தாங்க. அதுல யார் அதிகமாக காயின் வச்சிருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அதுல பிரவீன் ராஜ் ஜெயிச்சிட்டாரு. என்னன்னா கரெக்டா பேசின மாதிரி ரம்யா காயினை தந்ததுனால பிரவீன் ராஜ் ஜெயிச்சாரு. ஆனா சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ ரம்யா ஜோவை விட நம்ம அதிகமா காயின் வச்சிருக்கணும், அப்ப வெளியே இருக்கவங்களுக்கு காயின் தரக்கூடாதுன்றதுக்காக மொத்தமே 3 காயின் தாங்க எடுத்துட்டு வந்தாங்க. அதுல கனிக்கு ஒன்று தராங்க. கனி நேரடியா கேட்டுட்டாங்க, சூப்பரா கேட்டாங்க, பாயிண்டா வச்சு கேட்டாங்க. வச்சு கேட்டதுக்கு அப்புறம் சுபிக்ஷா இருக்காங்கல்ல, சரி 2 காயின் வேணா தரேன்னு, 2 காயின் அவங்களுக்கு 10 காயினுக்கு மேல தரணும், 2 காயின் எப்படிங்க அவங்க ஏத்துப்பாங்க? அவங்க இல்லம்மா பரவாயில்லமா எனக்கு ஒரு காயினே போதுன்ற மாதிரி வெறும் ஒரு காயினை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா கனி வச்ச பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட்டுங்க. அதுவும் இல்லாம எல்லாருமே ஒரு டாப்பிக்கை கரெக்டாக பேச மாட்டாங்க. இப்போ நான் கூட எவ்வளோ கொளறேன், அந்த மாதிரிலாம் கனி இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்ல அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசணுமா, இந்த மாதிரி நடந்ததுமா, எனக்கு நீ 40 தரணும்லம்மா, ஏமா தரல, அதை கரெக்டாக வச்சாங்க. எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க, என்னடா இப்படி பேசுறாங்கன்ட்டு. சுபிக்ஷாவாலையும் எதுவுமே பேச முடியல. ஆனால் சுபிக்ஷா என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அதே மாதிரி விக்ரம்க்கு ஒரு காயின் தரதான் முடிவெடுத்தாங்க. வியானாக்கு காயினே தரல. ஏன்னா வியானாக்கு தான் அந்த ஃப்ரீ பாஸை தரலான்னு மைண்டுக்குள்ள வச்சிருக்காங்க போல. வியானாக்கு காயினே தரல, விக்ரம்க்கு ஒரு காயின் தராங்க. அவரோட மூஞ்சி அவர் எப்படின்னா, பரவாயில்லம்மா ஃப்ரீயா விடுன்ற மாதிரி எடுத்துக்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள அவருக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கும். ஏன்னா விக்ரம் வியானாலாம் எப்படி பூந்து அந்த பாட்டில் எடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம்ல. அவர் அதை பெருசா காமிச்சிக்கல. எப்படின்னா சரி எதுக்கு இந்த கோவத்தை காமிக்க கூடாது, நம்ம அப்படியே அமைதியாவே இருக்கலாம், நான் பெருசா ஃபீல் பண்ணலன்ற மாதிரி இருக்கலான்னு லைட்டா சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாரு. ஆனா அவர் செம்மையா அப்செட் ஆயிட்டாரு. வியானா தான் ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. வியானா முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லைங்க. ஏன்னா நிறைய ஏமாத்து வேலை பண்ணிட்டாங்க. பார்வதி கூட ஒரு டீல் பேசி அதை மீற போறாங்க. இதுக்கப்புறம் தான் மீற போறாங்க. நேற்று மீறினதை எபிசோட்ல காட்டலங்க. இதுக்கப்புறம் தான் பார்வதி கிட்ட பேசின டீலை இவங்க மீற போறாங்க. அதெல்லாம் வரப்போகுது. ஸோ சுபிக்ஷா ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க.